ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சின்னதாக ஒரு கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் சரி துளசி செடி வந்து கொஞ்சம் கருகினது மாதிரி இருந்தது. அதை சரி மாற்றி எடுத்துட்டு அதை வேறு ஃப்ரெஷ்ஷாக ஒரு செடி வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு காலையிலே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதுக்கு ஒரு மண் தொட்டியில் இதில் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய துளசி செடி இருந்தது. அது வந்து கருகி போச்சு. சரி கருகின செடி பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அதனால் அதை எடுத்து போட்டுட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது செடி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். அதுக்கு மண்ணை வந்து நல்லா பொல பொலன்னு லூஸ் பண்ணணுங்க. முதல்ல மண் இறுக்கமாக இருந்தால் செடி வந்து வராது, வேர் இறங்காது. எப்போவுமே வாசலுக்கு எதுக்குற மாதிரி ஒரு எவ்வளோ தான் துளசி செடி இருந்தாலும் வாசலுக்கு நேரம் ஒரு தொட்டியில் ஒரு துளசி செடி வச்சு எப்போவுமே வச்சுருவேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த துளசியோட வாசம் வந்து நம்ம வந்து சுவாசத்தை சுவாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜி, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எப்போவுமே வாசலுக்கு நேரம் ஒரு தொட்டியில் செடி வச்சுருவேன். அதில் இந்த தொட்டியில் இந்த செடி கருகி போனதுனால சரி அதை எடுத்து போட்டுட்டு தூர போட்டுட்டு வேறு செடி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாமேன்னு தான் இன்றைக்கி நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுங்களோட ஒரு சின்னதாக ஒரு விசிட் பார்த்துட்டு பூக்களோட செடிகளோட கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி நம்ம வாட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வந்தால் தாங்க அன்னைக்கு அந்த டேவே கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும், புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி துளசி செடி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா துளசி செடி வச்சுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு செடியில் இருந்த பூக்களை எல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வேலியில் கொஞ்சம் பிரண்டை இருந்ததுங்க, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணலை, ஷார்ட்ஸாக போடுறேன், பார்த்துக்குங்க. நீங்கள் எப்போவுமே வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே பிரண்டை துவையல் அரைச்சிருவேங்க. பிரண்டை துவையல் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது. அதனால் எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே பிரண்டை துவையல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வாரத்தில் ஒரு டைம் மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பிரண்டை துவையல் அரைச்சிருவேன். அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ துவையல் அரைச்சிக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி கொஞ்சம் பிரண்டை எடுத்து வச்சுட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. காலையில் எப்போவுமே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நம்ம வந்து அந்த செடிங்களோட பேசினா நமக்கு ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சது மாதிரி இருக்கும்.